வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரவ பழனிசாமி. நம்ம வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025-26 உள்ள ஒரிஜினல் இன்டர்வியூ கேள்விகள், நேர்முக தேர்வு, ஆளுமை தேர்வு கேள்விகளை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எபிசோட். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு டீட்டெயிலாக ஒரு 4 வீடியோ 1 and 3, 4 வீடியோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம எல்லாருமே வந்து ஐஏஎஸ் கொஸ்டின், ஐஏஎஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறோம். ஐஏஎஸ் இன்டர்வியூன்னு ஒரு இன்டர்வியூ கிடையாது. இது எல்லாமே சிவில் சர்வீஸ் குடிமைப்பணி தேர்வுகள் அண்டர் கீழே. குடிமைப்பணி தேர்வுகளுக்கு கீழே தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், ஐஆர்டிஎஸ்னு பல பணிகள், 21 பணிகள் வருது. அதில் ஒரு பணி தான் ஐஏஎஸ். பட் எல்லாமே ஐஏஎஸ் எக்ஸாம் என்று கிடையாது. இட் இஸ் கால்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அல்லது குடிமைப்பணி தேர்வுகள். சரிங்களா? ஸோ இந்த கம்பைன்டு எக்ஸாமில் வரக்கூடிய ரேங்கு மதிப்பெண்கள் வச்சு நமக்கு நம்மளுடைய சாய்ஸை வச்சு நமக்கு வந்து சர்வீஸ் அலாட் பண்ணப்படும். ஸோ அந்த வகையில் நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு இந்த ஒரு டவுட் வரும். நம்ம வந்து இது என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். என்ன வேணாலும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கணக்கு உண்டு, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அளவு உண்டு. அதை தாண்டி சில கேள்விகள் வரலாம். அதற்கான பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இங்கே ஒரு மாணவன் 25 வயசு ஆகுது, ஒரு மாணவன் ஒரு போட்டியாளர் 30 வயசு ஆகுது, எவ்வளவு அனுபவம், அவங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும், என்ன தெரிஞ்சால் நல்லது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி உங்களுடைய அனுபவம், உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வளர்ந்த விதம், இதை அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் நார்மலாக கேட்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்த பாடம், நீங்கள் படித்த வாழ்க்கை, உங்கள் பிறந்த ஊர், இது சம்பந்தமாகவும் அதனுடைய அனுபவம், இது சம்பந்தமாக தான் நிறைய கேள்விகள் கேட்கப்படும். அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய மதிப்பெண்கள். எனவே நீங்கள் வேறு எதுவும் சிந்திக்க வேண்டாம். அந்த கேள்விகள், ஒருத்தர் பேக்ரவுண்ட் என்ன, அந்த பேக்ரவுண்டு சம்மந்தப்பட்டு அவர் என்னென்ன மாதிரி கேள்விகள்கிட்ட கேட்கப்படுது அப்படிங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் நம்ம சீரியஸாக வீடியோ வந்து கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு மித்து, இப்படி தான் கேள்வி இருக்கும், இப்படி தான் கேள்வி இருக்கும். மித்தெல்லாம் கிடையாது, தேவையில்லை. உண்மையான கேள்விகள் இப்படி தான் கேட்கப்படும். நம்ம எப்படி இந்த கேள்விகள் நம்ம பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பேச்சு. இது யாருக்கு பயன்படும்? கல்லூரி, பள்ளி படிக்க மாணவர்கள், இந்த மாதிரி எப்படி இன்டர்வியூ இருக்குன்னு தெரிஞ்சுக்கூடியவங்க, அகடமிஷியன்ஸ் தெரியும், ப்ரொஃபஸர்ஸு, இது மாதிரி சரி ஃபியூச்சர் நம்ம வந்து சிவில் சர்வீஸ் எழுதலாம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும், எல்லா விதமான தேர்வு எழுதுறவங்களுக்கும் இது நிச்சயமாக பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா? ஃபைன். ஸோ திஸ் போர்ட் இஸ் பிபி ஸ்வைன், தென் ஆப்ஷனல் anthropology. This person is from Maharashtra. Right? So let's see. ஸோ அனானிவஸ் தேவையில்லை. டேட் 6/1/2026 ஆஃப்டர்நூன் அண்ட் 4th to 4. நம்ம ஏற்கனவே இதில் பல டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த இதை வந்து எத்தனாவது ஆள் அப்படி போகுது? ஏன்னா இவங்க வந்து 12 மணிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது 12:30 ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் 2 மணிக்கு போவாங்க, கடைசி ஆள் 4:30, 5 மணிக்கு உள்ளே போவாங்க. ஸோ அப்போ என்ன, எத்தனை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இது சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. போர்டு பிபி ஸ்வைன் சார். டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து மகாராஷ்டிரா, ஆந்திரபாலஜி, செஸ் அண்ட் நத்திங் மச் ஃப்ரம் டிஏஎஃப். டிஏஎஃப்ல குறைச்ச கேள்விகள், நிறைய பேர் டிஏஎஃப் பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் இருக்கும். இங்கே டிஏஎஃப் கேள்விகள் வந்து குறையாக இருக்குது, குறையாத கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேர்மன் சார், ஸோ ஹவ் ஆர் யூ? ஸோ யூஷுவல் திங். அண்ட் ஹவ் யூ ஃபீல் ரைட் நவ் டு பி ஹியர்? ஸோ டெல் மீ ட்ரைப்ஸ் ஃப்ரம் இமாச்சல் பிரதேஷ். யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க ஆந்திரபாலஜி அப்படிங்கிறனால டைரெக்டாகவே கேள்வி, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ ஃபீல் ஹியர், தென் tell me tribes from Himachal Pradesh. Now tell me tribes from Maharashtra and India. Okay, is Varli tribe only in Maharashtra? ஏன்னா இதெல்லாம் அவங்களுடைய படிப்பு, அவங்க படித்தது. ஏன்னா ஆந்திரபாலஜி அப்படிங்கிறது நிச்சயமாக ட்ரைப்ஸ் பற்றி கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிச்சயமாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இந்த கேண்டிடேட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன். மெம்பர் 1, யூ ஆர் ஃப்ரம் எக்ஸ் யூனிவர்சிட்டி, டெல் மீ அபவுட் தட். இட்ஸ் அ பேக்ரவுண்ட். Do you know New Educational Policy 2020? Definitely எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. Some provisions for higher education institutions, like and credit to the students, useful. What is gender biased fertility preferences? The status improving right now, isn't it? Right? Gender biased, இதுதான். What is a gender biased fertility preferences? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆண் குழந்தை வளர்க்கணும், பெண் குழந்தை அழிச்சுக்குவோம் அப்படிங்கிற அதான் அந்த தான் இதை வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஜெண்டர் பயாஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபைன். தென் நம்பர் 2, the tribal issue, what development is concerned and should we have development or let them as it is?
அப்படியே இருக்கட்டுமா, அவங்களோட வளர்ச்சிக்கு தான் நம்ம செய்வோமா? ஸோ தட்ஸ் a standard question. But displacement due to development is there and how it should be then. If tribes are not agreeing, how consultation will work? ஏன்னா இந்த கேள்வியோட ஃபர்தர் கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க, டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் டெவலப் பண்ணல அவங்க டிஸ்பிளேஸ் ஆவான்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்பிளேஸ் ஆக அப்படின்றனால தென் இல்லை அவங்க மொத்தத்திலே அக்ரி பண்ணலன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கன்சல்டேஷன் ஒர்க் ஆக என்ன பண்ணுவீங்க? See, this is a little stress. When NGO starts to protest and instigate the tribes from the development project, what will you do? Right? So about NGO funding. Should we completely stop NGO funding? Completely stop non-governmental organization ஓட funding stop பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Then number 3. What is criminalization of politics? What is criminalization of politics? And about it, what to do? Defections in political parties. Recall any changes made in it. Representation of People Act, the RPA provisions and criminalization of politics. Gave the situation, and if I make some documents by giving money and illegally, then another person tries to do the same seeing me, but opposite person is refusing it, so it's not the case of infringement and it's a right to equality and equal treatment, right? Then number 4, what is the meaning of your name? So definitely should have known. What qualities has chess added you to improve yourself? Yes, a chess player. You being a young person and joining civil services also, how do you feel about Operation Sindoor and the change in the stance of our government? What is the basis of India-Pakistan conflicts? After my answer mentioned which regions in this basis? Explained events, Pakistan does something, then India replies now. Do you know about Pulwama attack? What India did after that? How long will it continue? As the resources of arsenal in both Pakistan and India depleted after the conflict like Operation Sindoor, Pakistan gets help from others. What India is doing? It's a very valid question. Yes, then India doesn't need anyone. Being self-sufficient, and how do you see about it? How BrahMos name derived? Right? Brahmaputra and ISKCO. Then, how about lookist policy and actist policy? Lookist to actist policy. Access through Manipur decreased. How to access Southeast Asia? Chairman sir. So, do you want to say anything? So, okay. So, your interview is over now. Right? Total duration is 32 minutes for this person. Right? Okay, very simple and direct most of the questions. So, thank you very much for listening, and we'll come up with one more transcript in the next video. Thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.